இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை ஸ்தோத்திரங்கள். இந்த காலை வேளையில கூட நம்ம ஒவ்வொரு நாளும் தேவன் இந்த பூமியில பாவங்கள் பெருகினதை பார்த்து அதை அழிக்க சித்தம் கொண்டார் என்பதை குறித்து தான் நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். ஒரு பட்டணத்திலே பாவம் பெருகினது, அது வானபரியந்தம் எட்டினது. ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி எச்சரித்தா அதற்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைத்தது. ஆனால் காலத்துல பார்க்கும் பொழுது தூதர்களையே அனுப்பினா அதை அழித்தும் போட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல அழிக்கப்பட்டது எத்தனை? சோதோம் கொமோராவோடு சேர்த்து 4 பட்டணங்கள். ஒரு பட்டணத்தை லோத்துவின் நிமித்தம் அனுக்கிரகம் செய்தார். சரி, இன்றைக்கு எப்படி கர்த்தர் அழிக்கிறார், எந்த மாதிரியான தேவன் கோபம் கொள்கிறார் என்பதை குறித்து தான் நான் இன்றைக்கு வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல 5-6 வசனங்கள் நான் வாசிக்கிற கவனிங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளில் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்தது. மனுஷனுடைய அக்கிரமங்கள் மிகவும் இந்த பூமியில பெருகி கொண்டிருக்கிறது. ஒரு பட்டணத்தை அழிக்க போனார், 4 பட்டணங்களை அழித்தார். இன்றைக்கு முழு உலகத்தையும் அழிக்கும்படி தேவனுக்கு மிகவும் கோபம் உண்டாக்குகிற அருவறுப்புகள் தான் இந்த பூமியில நடந்தது. இந்த வசனங்களை நீங்க மேற்கொண்டு முன்னாடி இருக்கிற வசனங்களெல்லாம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அந்நாட்களில் மனுஷ குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை பெண் கொண்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இது என்ன? இது அந்த அப்போதைய காலத்துல தேவகுமாரர் ஒரு தேவ தூதர்கள் என்பதாகவும் மனுஷ குமாரத்திகள் இங்க பூமியில வாழுகிற மனுஷனுடைய பிள்ளைகள் என்பதை குறித்தும் நம்ம ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் சேத்துடைய பிள்ளைகள் தான் தேவகுமாரர், காயினுடைய பெண்கள் தான் குமாரத்திகள் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். ஆராய்ச்சியாளர்கள் அநேக காரியங்களை விவரித்து சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த காலகட்டத்துல, போன முறை பார்த்தோம் லோத்துவின் காலத்துல நடந்தது கர்த்தர் வரும் காலத்துல நடக்கும், நோவாவின் காலத்துல நடந்தது கர்த்தர் வரும் காலத்துல நடக்கும் என்று. இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தேவ புத்திரர் இந்த பூமியில இல்ல. ஆனா என்ன ஒண்ணு நம்ம பார்க்கும்போது, கிறிஸ்தவ பிள்ளைகள் பிரஜாதி மக்களை தெரிந்து கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு எவ்வளோ காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவள் அவங்க இருவரும் கட்டப்படும் போது தேவனுக்கு பிரியமான காரியம். ஆதாமுக்கு ஏவாளை உண்டாக்கினார், அது உண்டாக்கினது கர்த்தர் நல்லது என்று கண்டார். அவர் பார்த்துதான் அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்கி கொடுத்தார். இப்ப இருக்கிற பிள்ளைகள் தங்களுக்கு தாங்களே வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்ளுகிறார்கள். தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகள். இன்றைக்கு பாருங்க, நம்ம இப்படி எடுத்துப்போம். தேவகுமாரர் என்பது தேவகுமாரத்திகள் என்பது கிறிஸ்தவ பிள்ளைகள் அல்லது பயபக்தி உள்ள தேவனுக்கு பயந்தவர்கள். தேவ பிள்ளைகள் உலக பிரகாரமான பிரஜாதி மக்களை தெரிந்து கொண்டு வாழ்க்கையே சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தேவன் அதுக்கு பிரியப்படுகிறாரா? தேவன் அதை விரும்புகிறாரா? அது பழைய புதிய ஏற்பாட்டுல நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது, ஐக்கியம் ஏது என்று பல காரியங்களை குறித்து சொல்லி வைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேக பெண் பிள்ளைகள், அநேக ஆண் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? தேவனுக்கும் பயப்படுகிறதில்லை, பெற்றோருக்கும் பயப்படுகிறதில்லை, தாங்களே தங்களுக்கு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறார்கள். அதை யாராலும் இந்த இருக்கிற காலகட்டத்துல செய்ய முடிவதில்லை. அநேக காரியங்கள் அன்றைக்கு தேவன் பார்த்தார். ஒரு 4 பட்டணத்துல பாவம் பெருகிய நிறுத்த தூதர்களை அனுப்பி உக்கிர கோபம் கொண்டு அக்கினிய கந்தகமா வர வைத்து அழித்து போட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு முழு உலகத்தையும் நோவா காலத்துல கர்த்தர் அழித்தார். வானத்திலிருந்து மதில்களை திறந்து, பூமியின் மதகுகளை திறந்து, எல்லா விதமான தண்ணீரினால் முழு உலகத்தையும் அழித்து போட்டார் என்று பார்க்கிறோம். தேவ கோபம் இந்த கடைசி காலத்துல ஜனங்கள் மேல பற்றி எரியாதபடிக்கு இந்த மனுஷனை எதற்காக படைத்தோமோ என்று அப்பொழுது மனஸ்தாபப்பட்டது போல இப்பொழுதும் அவர் மனஸ்தாபப்படாதபடிக்கு அநேக வாலிப பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவ பிள்ளைகளே, பிசாசானவன் உங்களை பல விதத்துல சோதித்து கொண்டிருக்கிறான். நீங்க தான் இந்த இடத்துல இடது பக்கம் சாத்தானும் வலது பக்கம் தேவனும் நிற்கிறார். நீங்க யாரு பக்கம் நிற்பீர்கள்? நீங்க நன்மை செய்தால் தேவன் இந்த பூமியை அழிக்காதபடிக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். எனவே இப்ப இருக்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுகிறேன், தேவனுக்கு பயந்து வாழ்க்கிற வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுங்கள். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். இல்லை என்றால் தேவன் உங்களை குறித்து மனஸ்தாபப்படுகிறவராய் இருப்பார்.
எனவே இந்த காலகட்டத்துல நம்ம பெண் பிள்ளைகளுக்காகவும் ஆண் பிள்ளைகளுக்காகவும் வாலிப தேவ பக்தி உள்ள வாலிப பிள்ளைகளுக்காக அதிகமா ஜெபிக்க வேண்டியது மிக முக்கியமா இருக்கிறது. ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த காலை வெளியில கூட ராஜா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்க சபையில பார்த்தாலும் வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு உலக பிரகாரமாக அப்பா தனக்கு துணையை தெரிந்து கொள்ளுகிறார்கள். நீர் அவர்களோடு பேசும்படியாக, அவர்களை தொடும்படியாக இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த விதத்திலுமே விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை அவர்களுக்கு நீங்க உணர்த்தும்படியா ஜெபிக்கிறோம். இதோ சீக்கிரமாய் வரப்போகிறீர், அவனவனுக்குரிய பலன் கொண்டு வர போகிறேன். ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.